அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கும் முறை, எந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி வருகின்ற நாள் ஜனவரி 10, 2025 வெள்ளிக்கிழமை. ஏகாதசி திதி ஆரம்பம் ஜனவரி 9, 2025 பிற்பகல் 2:52 மணி முதல் ஜனவரி 10, 2025 பிற்பகல் 12:49 மணி வரை. இந்த ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு சகல பாவங்களும் தோஷங்களும் விலகும், நிலையான செல்வ வளமும் கிடைக்கும். அதிலும் மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை வழிபட்டால் நமக்கு மோட்சம் கிடைப்பதோடு வைகுண்டத்தில் இடமும் கிடைக்கும். விரதம் தொடங்கும் நாள் தசமி திதி 9/1/2025. விரதம் நிறைவு செய்யும் நாள் துவாதசி திதி 11/1/2025. வருடத்தில் ஒரு முறை மட்டுமே மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இது இந்த ஆண்டில் வருகின்ற முதல் விழாவும் கூட. ஏகாதசி தான் 2025ஆம் ஆண்டின் முதல் விழா. நாராயணனை வழிபடக்கூடிய முக்கியமான விரத தினங்களில் ஒன்றுதான் வைகுண்ட ஏகாதசி. மாதந்தோறும் வைகுண்ட ஏகாதசி திதி வந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி தான் மிகவும் சிறப்பானது. இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பாவங்களில் இருந்து விடுதலையும் மோட்ச உலகில் இடமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கும் முறை. நீங்க வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஜனவரி 9ஆம் தேதி இரவு நேரத்துல நீங்க லைட் ஃபுட்டா சாப்பிட்டு, ரொம்ப ஹெவி ஃபுட்டா சாப்பிடாம லைட் ஃபுட்டா சாப்பிட்டு நீங்க ஜனவரி 9ஆம் தேதி நைட் நீங்க தூங்கிக்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த நாள்ல தான் சொர்க்கவாசல் திறப்பாங்க. ஸ்ரீரங்கத்துல 4 மணிக்கு திறப்பாங்க. இது ஒவ்வொரு கோயில்களையும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு வேறுபடும். நீங்க இந்த நாள்ல உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம். இந்த நாள்ல நீங்க உணவு எதுவும் சாப்பிடாம உபவாசமா இருந்து நீங்க விரதம் இருக்கலாம். நீங்க தண்ணி மட்டுமே குடிச்சுக்கலாம். உங்களால தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னா நீங்க பால், பழங்கள், அவல், பொரி, கடலை இந்த மாதிரி உணவுப் பொருட்களையும் உண்டு நீங்க உங்க விரதத்தை இருக்கலாம். அடுத்ததா நீங்க மாலை நேரத்துல பெருமாள் கோயில போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். நீங்க வீட்டுலதான் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் உங்ககிட்ட பெருமாள் போட்டோ இருந்தாலும் அந்த போட்டோவுக்கு நீங்க துளசி மாலை அணிவித்து தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நீங்க வழிபாடு செய்யலாம். அடுத்து நீங்க சொர்க்கவாசல் திறந்தாங்க இல்லையா, அந்த ஏகாதசி திருநாள் தான் அந்த நைட்டு தான் நீங்க இரவு முழுவதுமே கண் விழிச்சு இருக்கணும். ஜனவரி 10ஆம் தேதி ஃபுல்லா நீங்க நைட் ஃபுல்லாவே நீங்க கண் விழிச்சு இருக்கணும். அடுத்ததா ஜனவரி 11 விடியற்காலை 4 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு நீங்க சமைக்கலாம். சமையல் செய்யும் போது 21 வகையான காய்கறிகளை வைத்து சமைப்பாங்க. நீங்க முக்கியமா நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய் இந்த மாதிரியான பொருட்கள் கண்டிப்பா உங்களுடைய உணவுல இடம்பெறணும். இல்லைன்னா நீங்க காய்கறிகளை வைத்து சாம்பாரும் செய்து படைக்கலாம். இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எல்லாம் கடவுளுக்கு நைவேத்தியமா படைச்சிட்டு அடுத்ததா நீங்க உங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்க செஞ்ச உணவை அதாவது நீங்க அன்னதானமா வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்த யாராவது ஒரு 2 பேருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதனால கட்டாயம் நீங்க குறைஞ்சபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் செய்யணும். நீங்க ஜனவரி 11ஆம் தேதி உங்க விரதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பகல்ல தூங்கக்கூடாது. ஜனவரி 11ஆம் தேதி நைட்டு தான் நீங்க தூங்கணும். ஜனவரி 9ஆம் தேதி நைட்டு நீங்க தூங்கிக்கலாம். ஜனவரி 10 ஃபுல் டே உபவாசமா இருந்து சொர்க்கவாசல் திறப்பையும் பார்த்துட்டு அந்த அன்னைக்கு நைட் ஃபுல்லா கண் விழிச்சு இருந்துட்டு ஜனவரி 11ஆம் தேதி எழுந்து பெருமாள் கோயில போய் வழிபாடு செஞ்சுட்டு கடவுளுக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு ஜனவரி 11ஆம் தேதி பகல்ல தூங்காம நைட்டு தான் நீங்க தூங்கணும். இந்த மாதிரி சரியான முறையில விரதம் இருந்தீங்கன்னா பெருமாள் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை தருவார். யார் விரதம் இருக்கலாம்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரதம் இருக்கலாம். மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி நம்ம மிகவும் சிறப்பானது. ஏன்னா இது மார்கழி மாத வளர்பிறையில வருது. இதற்கு முக்தி ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி, பெரிய ஏகாதசி, மோட்ச ஏகாதசி என பல பெயர்கள் இருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தா இது மற்ற ஏகாதசி விரதங்களை விட மிகவும் சிறந்தது. உங்களுக்கு மற்ற ஏகாதசி விரதம் இருக்க முடியல அப்படின்னா நீங்க ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசி விரதமாவது இருக்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதம் இருந்து வழிபட்டால் 23 ஏகாதசி திருநாளில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி தோன்றியதற்கான வரலாறும் ஒன்று.
திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை திருநாள்ல நாராயணனை வழிபட திருவரகம் சென்று வழிபடுகிறாரு. அப்படி வழிபடும் போது பெருமாள் திருநங்கை ஆழ்வார் கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு. கேட்கும்போது அவருக்காக எதுவும் கேட்காம நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில 1000 பாடல்கள் இருக்கு, அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 1000 பாடல்களையும் வைகுண்ட ஏகாதசிக்கு பின் வருகின்ற 10 நாட்களாகவும் தினமும் 100 பாடல்கள் என 10 நாட்கள் 1000 பாடல்கள் கேட்க வேண்டும் சொல்லி நாராயணிடம் உத்தரவு பெறாரு. அதன் விளைவாக வந்ததுதான் நாம பெருமாளுக்கு பாசுரங்க வகை விண்ணப்பம் செய்யக்கூடிய ராப்பத்துங்கிற நிகழ்வு. ஏகாதசியை மையமாக வைத்து வந்ததுதான் பகல் 10, அடுத்து வைகுண்ட ஏகாதசிக்கு பின் வருவது ராப்பத்து அப்படின்னு விண்ணப்பம் செய்வாங்க. இப்படி வந்ததுதான் வைகுண்ட ஏகாதசி விழாக்கள். இதன் மைய விழா தான் வைகுண்ட ஏகாதசி.